காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி வரக்கூடியது தாங்க இந்த கடகராசின்னு சொல்லலாங்க. கடமையில் கண்ணு கருத்துமா இருக்கக்கூடியங்களா இந்த கடகராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. இவங்க நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால இயற்கையிலேயே ஈர நெஞ்சுக்கு சொந்தக்காரங்க. அதாவது இறக்க குணம் அதிகமாக இருக்கும். நேர்மை, நியாயம், பண்பாடு, பாரம்பரியம் இது எல்லாமே கட்டி காக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா ராசிக்காரங்களுமே எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பானவங்களாக தான் இருப்பாங்க. இந்த கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்துலையும் சிறப்பாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. தலைமை பண்புங்கிறது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, சங்கீதமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அது சிறப்பாக வரும்னு சொல்லலாங்க. பெரும்பான்மை ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க. பொய் பேசுறது, இந்த பித்தலாட்டம் பேசுறது, இந்த உள்ள ஒன்று வச்சுட்டு வெளி ஒன்று பேசுறது, இது எல்லாமே சுட்டு போட்டாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு வராது. இயற்கையிலே இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை தருமா, இதையுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க. இது வரைக்குமே கடுமையான உழைப்பு கொடுத்துருந்தாலுமே நல்ல பலன் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம். இனி நீங்கள் அசையா சொத்து சேர்க்கலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனைவி, குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் தொடர்ந்து இந்த நேரம் ஏற்படுத்தினீங்கன்னா இன்னுமே நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாங்க. மூத்த சகோதரர்கள் வகையில் இந்த நேரம் பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சந்திரனோட ஆதிக்கம் இந்த நேரம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு சில நகர்வுகள் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வார காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் நல்லா வேகம் பிடிக்கும். எல்லா காரியமும் அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலுமே அது நல்ல தகவலாக வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இந்த நேரம் நடக்கும். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பாசிட்டிவான சிந்தனைகளை அதிகப்படுத்துங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். நண்பர்கள், உறவினர் வகையிலுமே மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். தொழில் வியாபாரத்திலையும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. அரசாங்க வழியில் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசாங்க காரியம் நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். வேலையிலுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்குமே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் செயல்பட்டு முடியாதுன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கிட்டே நிறைய மன வருத்தம் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குது. புதுசாக வீடு மனை வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த நேரம் நீங்கள் தொடங்கலாம். சாதகமான பலன் கிடைக்கும். அதுலையுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டுங்க. அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் கோபங்கிறது அதிகமாகவே வெளிப்படும். கோபத்தை முடிஞ்ச வரைக்குமே கட்டுப்படுத்த யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது. அப்பயுமே உங்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த நெற்றியில் இந்த திருநீர், குங்குமம் மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த நேரம் ஏற்படுத்த பாருங்கள். இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. சில நேரம் இந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள், அதுதான் நல்லது. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அதை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டா போதுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலேயுமே இந்த நேரம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் விரைய குரு 12 இருக்கிறதும், செவ்வாய் ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறதும், பல கஷ்டம் இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னுக்கு வந்துடுவீங்க. பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சு மிகச்சிறந்த யோக நிலை தரதால தொல்லைங்கிறது இந்த நேரம் இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பிரச்சனைங்கிறது இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் வந்த நொடியிலே உங்களுக்கு காணாமல் போயிடும். ஏன்னா வெற்றிகரமான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். எந்த பாதகமான சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இல்லை. தாய் வழி உறவு வகையில் இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பக்கபலம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது. புதுசாக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் மாதிரியான விஷயத்துலையும் சாதகமான அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு விஷயமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. விரைய குரு இருக்கிறதால இந்த நேரம் செலவு வரும். ஆனால் அதை நீங்கள் முதலீடாக மாற்றிக்கிறது நல்லது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதால இந்த நேரம் யாரை நம்பியும் பொறுப்பு ஒப்படைக்கக்கூடாது. நீங்களாவே முன்னணி செய்கிறது தான் நல்லது. அதே மாதிரி இந்த வாகனங்களை கையாளுறப்ப வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த மனசில் தேவையில்லாத கற்பனை, இந்த விரக்தியான
சிந்தனை முன்னே தூக்கிறீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் திட்டங்கள் சரியாக வகுக்க பாருங்கள். இந்த வாதி பிரதிவாதி இதெல்லாமே ஈடுபட வேண்டாம். யாருக்கிட்டையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவுக்கு போக வேண்டாம். நீங்கள் இந்த நேரத்தில் கோபங்கிறது தன்னால் வெளிப்பட தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த காலத்தை கடந்தீங்கன்னா போதுங்க. இந்த காலம் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் சிறந்து விளங்க போகிறாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் உழைப்பு சலிப்பு இல்லாமல் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கை துணைக்கிட்ட மனசில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஆறுதலாக 4 வார்த்தை பேசினா போதுங்க. இந்த நேரம் எதுவாக இருந்தாலும், ஒரு 4 திட்டு வாங்கினாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்துக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைச்சுக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே வாழ்க்கைன்னு வந்தாலே சுகமும் துக்கமும் மாறி மாறி வர்றது உண்மைதான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசி பழக பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை தரக்கூடிய ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாங்க. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதுலேயுமே புத்திர பாக்கியம் தடைப்பட்டு வந்தவங்களுக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயுமே பெண் குழந்தை யோகா அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த நேரத்தில் தொடர்ந்து குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தடைப்பட்டு வந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகளில் ஒன்று, நீங்கள் கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய்தேவி வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் அமைச்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நீங்கள் தொடர்ந்து கும்பப்படையல் உணவை வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. எதுலையுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காரிய வெற்றி ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே நோய் பாதிப்பு இதுதான் நோயினே தெரியாத வகையில் நிறைய உங்களுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கலாம். ஒரு மறைமுக பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இப்படி வரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே உடலை இந்த நேரம் நீங்கள் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வெளி உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது. மனசுல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழப்பங்கிறது வேண்டாம். ஒரு சஞ்சலமான குணமும் வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு நல்ல நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலே போதும். நல்ல சிந்தனைகளை கொண்டு வர பாருங்க. கண்டிப்பா தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை மேலுமே பெற போறீங்கிறத பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குருவோட பார்வங்க ராசியில் பதிஞ்சிருக்கிறதால கண்டிப்பாக நல்ல நேரம் தான். விருப்பப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைஞ்ச வரும்னு சொல்லலாங்க. பெரியவங்க வழியில் ஏற்பட்டிருந்த மனசாப்பு நீங்கள் கூட வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் தாய்கிட்டையும் நீங்கள் ஆலோசனை பெற்று செயல்பட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். நெருக்கடியான சூழ்நிலைங்கிறது இந்த வாரத்தில் இல்லை. எடுக்கிற முயற்சியில் சிறப்பான பலன் கிடைக்கும். உடல்நிலையில் சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா வழக்கு எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வெற்றியாக தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வங்களை பாதுகாத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. நெருக்கடியான சூழ்நிலைங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. நல்ல மாற்றம் தான். உடல்நிலையில் இருந்துட்டு வந்த பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவு வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மாற்றம் தான். ஆனால் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வெளியூர் பயணம் போகிறீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கணும். நெருங்கின உறவுக்கார வகையில் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் நடுவில் இந்த இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களாவே முன்ன நின்று செயல்படுறது நல்லது. வேலையில் ஒரு சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் வரான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சுக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக தான், அதுவுமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் பயப்படாமல் இந்த நேரத்தில் செயல்படலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இடமாற்றம் வரான விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலுமே லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஓரளவுக்கு கிரக அமைப்புங்கிறது இந்த நேரம் அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் அளவுக்கு மீறி யாருக்கிட்டையும் நெருங்கி பழக வேண்டாம். சகவாத தோஷங்கிறது இந்த நேரத்தில் இருக்கிறதால, அதாவது சகவாச தோஷம் இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதுலேயுமே எதிர்ப்பாலின வகையில் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும். மற்றபடி குடும்ப நிர்வாகம், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த இடத்துலையும் தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்யாமல் இருந்துட்டாலே போதும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தேவையில்லாமல் வெளியில் அதிகப்படியான அலைச்சலை எடுத்துக்கிறது வேண்டாம். கொஞ்சம் வாகனம் ஓட்டுறதுல கவனமாக இருந்துக்கங்க, அவ்வளவுதான். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பிரதோஷ காலங்கள் வரைக்குமே நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், இந்த திங்கட்கிழமை நாட்களில் சிவ வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவை நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.